அன்பு பக்தர்களுக்கு வணக்கம். வெள்ளிக்கிழமை விரத மகிமையை பற்றி தான் அம்மா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் மக்களுக்கு நான் சொல்ல போகிறேன். காலையில் 6 மணிக்கு 6லேருந்து 7 வரைக்கும் சுக்கரவாரை. அந்த சுக்கரவாரையில் நம்ம குத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ ஒரு 5 வெள்ளிக்கிழமையும் இல்லை ஒரு 7 வெள்ளிக்கிழமை இல்லை 9 வெள்ளிக்கிழமையும் 5 வெள்ளிக்கிழமை சிறப்பு தான். 5 வெள்ளிக்கிழமைங்கும்போது அதுலேயே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோமோ வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். வெள்ளிக்கிழமைங்கிறதே அம்பாளுக்குரிய நாள், மகாலட்சுமிக்கு உரிய நாள் தான். அந்த மகாலட்சுமிக்கு உரிய நாளில் நம்ம குத்து விளக்கு அப்படிங்கும்போது அந்த குத்து விளக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. எந்த ஒரு விசேஷத்துக்குமே நம்ம குத்து விளக்கு ஏற்றி தான் முதல்ல நம்ம விசேஷத்தை ஆரம்பிப்போம். வீட்லேயே சரி கோயில்லையும் சரி நம்ம குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வோம். விசேஷ வழிபாட்டுக்கும் குத்து விளக்கு தான் நம்ம ஏற்றுவோம். அப்போ அந்த குத்து விளக்கு ஏற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு பூவாவது வச்சு தான் குத்து விளக்கு ஏற்றணும். குத்து விளக்கு தீபம் ஏற்றும் போது நம்ம வேண்டுதலையோ இல்லை பக்தி சிரத்தையோடு நம்ம தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும். சுவாமியை நினச்சிக்கிட்டே மனசில் சந்தோஷமாக எத்தனையோ கவலைகள் மனசில் சஞ்சலங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி மகாலட்சுமியை நினச்சி தீபம் ஏற்றுறதும் ரொம்ப சிறப்பு. அந்த குத்து விளக்கு ஏற்றி வச்சு நம்ம ஒரு தீர்த்தம் வச்சு வழிபாடு வெள்ளிக்கிழமை போல் ஒரு பிரசாதம் வச்சு அம்மன் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அம்பாளுங்கிறவங்க ரொம்ப மனம் கனிந்த தகப்பன் அப்படிங்கிறத விட தாய்ங்கிறவளுக்கு கனிந்த உள்ளம் இருக்கும். இலகின மனசு தாயானவளுக்கு இருக்குது. அந்த இலகின மனசு கொண்ட அந்த அம்பாளுக்கு நம்ம தீபம் ஏற்றி தீப வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மன் அருளும் நமக்கு சுலபமாக சீக்கிரமாக கிடைக்கும். அதுபோல் வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். கோவிலுக்கும் போய் தீபம் ஏற்றலாம். நம்ம வீட்டில் நம்ம குத்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். மகாலட்சுமி அருளும் சீக்கிரமாக கிடைக்கும். அதுபோல் மக்களுக்கு வெள்ளிக்கிழமை குங்குமம் நெத்தியில் குங்குமம் இட்டுக்கிட்டு நம்ம சுவாமியை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பட்டு புடவை கட்டிக்கிறதும் ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு மங்களகரமான புடவை கட்டிக்கணும் வெள்ளிக்கிழமை. மஞ்சள் சிகப்பு இப்படி பச்சை இந்த மாதிரி புடவை கட்டிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப அம்மனுக்கு பிடித்த கலர். அந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அம்மனுக்கு வேண்டுதல்னாவே நம்ம மஞ்சள் புடவை இல்லை சிவப்பு புடவை தான் நம்ம அணிஞ்சிக்குவோம். பட்டு புடவை கோவிலுக்கு போனால் பட்டு புடவை கட்டிட்டு போகிறதும் ரொம்ப சிறப்பு தான். அதுபோல் நீங்கள் வீட்டில் குத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலும் நிறைவேறும். வீடு சுபிட்சமாக இருக்கும். மகாலட்சுமி அருளும் கிட்டும். அதுபோல் பால் தயிர் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை வீட்டில் வச்சிட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாங்குங்க. ஆனால் யாருக்கும் பாலோ தயிரோ வெள்ளிக்கிழமையில் யாருக்கும் வெளியில் கொடுக்கக்கூடாது. குங்குமம் வாங்கலாம், கல்லுப்பு வாங்கலாம், புடவை அந்த மாதிரி துணி வகைகள் வாங்கலாம். மல்லிகைப்பூ வாங்கி நம்ம வச்சுக்கிட்டாலும் சிறப்பு. அம்மனுக்கு மல்லிகைப்பூ முல்லைப்பூ ரொம்ப ரொம்ப சிறப்பானது. மகாலட்சுமிக்கு உரியது முல்லைப்பூ வாங்கி அம்மனுக்கு சூட்டி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை விரதம் உங்களுக்கு மங்களகரமான அந்த நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர உங்கள் குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றமும் பணவரமும் உண்டாகும். செல்வ செழிப்பாக இருக்கும். குடும்பம் வளர்ச்சி பெறும். அதுபோல் உங்களோட குலதெய்வ அருள் நம்மளால் தூரமாக இருக்குது. குலதெய்வம் நம்மளுக்கு கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள்லாம் போக முடியல, அதிகமாக போக முடியல, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் போக முடியும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும்போதே அந்த குத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது அந்த 5 ஐம்புலன் சக்தியும் கொண்ட தீபந்தான் அந்த தீபம் வழிபாடு, குத்து விளக்கு வழிபாடு. அப்போ அந்த குலதெய்வமும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. குலதெய்வ அருளும் நமக்கு கிடைக்கும். அதுபோல் இத்தனை வாரம்னு கணக்கு இல்லாமல் வெள்ளிக்கிழமை தீப வழிபாடு குத்து விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தரித்திரம் விலகும். நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக நல்ல தனலட்சுமி கடாட்சம் பெருகும். வருமானம் கூடும். நல்ல ஒரு தொழில் வளம் பெருகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பை வெற்றியாக்கி தரும். அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் வெள்ளிக்கிழமை விரத வழிபாடு முறைகளை கடைபிடித்து அம்பாள் மகாலட்சுமி அருள் கிட்டி நலமோடு வாழ அம்பாள் உங்களுக்கு
இந்த வழிபாட்டை சொல்லியிருக்காங்க. அம்மன் ஆதிபராசக்தி ஆனவள் எனக்கு உத்தரவு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாரும் இந்த வழிபாட்டை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெறணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன். மக்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பு பக்தர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி,